Hi guys. ஸோ சோனியில் நியூவாக FX5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ FX3 விட்டாங்க, FX2 விட்டாங்க. நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் சொன்னாங்க, FX2 இப்படி இருக்குது அப்படி இருக்குது அது இதுன்னு. ஸ்டில் பெஸ்ட் செல்லிங் கேமரா FX3. பட் இப்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காம்படிட்டிவாக ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடி கொண்டு வந்திருக்காங்க. FX3 வந்து இது வந்து 4-5 இயர்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு குவிக் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தது. நம்மகிட்ட இருக்கிற பாடி பார்த்தீங்கன்னா FX30 தான். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ZR கேண்டிட் வீடியோஸ்க்கு ப்ரொஃபஷ்னலாக. ஸோ பட் ஆனால் FX5 ஒரு க்யூரியாசிட்டி, அதனோட ரொம்ப வெயிட்டிங்லேருந்து வந்த கேமரா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று தான் லான்ச் ஆச்சுல. நம்ம நேற்று ஈவினிங் போல் வீடியோக்குள்ளே போயிடலாம். 16 மெகாபிக்சல் ஃபுல் ஃப்ரேம் ஃபுல்லி ஸ்டாக்டு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுப்பாங்க? ஃபுல்லி ஸ்டாக்டுன்னும் போது எல்லாமே குளோபல் ஷட்டருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் குளோபல் ஷட்டர் இல்லைனாலும் இந்த ஃபுல்லி ஸ்டாக்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரோலிங் ஷட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு குளோபல் ஷட்டருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கிட்டத்தட்ட அது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல சென்சார் தான் அது ஃபுல்லி ஸ்டாக்டுன்றது. 16.6 கொடுத்துருக்கதால என்ன ஒரு ஃபீல் பண்ணுறாங்கன்னா சோனி யூசர்ஸ், லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் 12 FX30 12 மெகாபிக்சல் தான். லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இந்த சென்சார் கொடுத்ததுனால. ப்ளஸ் பாசிட்டிவ் தான், பட் ஒரு அந்த ஃபீல் இருக்குது, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அது கம்மியாக இருக்கும் FX3 விட அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பயோஸ் XR ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, AI பவர்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த ஒரு புதுசாக முன்னாடியிலேருந்தே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவில் வந்து ஒரு சில அந்த ஆட்டோ ஃபோக்கஸே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நிறைய விஷயம் வந்து வரதுனால AI பவர்டு ஆல்ஃபா 6 யூஸ் பண்ணியிருந்தாங்க. 7R6 வந்து யூஸ் பண்ணியிருந்த சென்சார் தான் கிட்டத்தட்ட ஆல்ஃபா சென்சார் இது. பட் ஆனால் இது சினிமா லைனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த AI ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் டிடெக்ஷன்றது வந்து ஒன்லி ஃபார் சோனியில் தான் அது பண்ணுறாங்க ஃபுல் பாடி. நம்ம மற்ற கேமராவில் வந்து ஐ ஃபோக்கஸ் பண்ணோம், ஐ ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணோம், ஹியூமன் டிடெக்ஷன் இருக்கும், அதில் பேர்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த சென்சார் வந்து செம்ம ஸ்பீடு ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு. ஏன்னா சோனினாலே ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு வந்து சூப்பர்ன்ட்டு வந்து உலகமே பேசுவோம். அதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணணும், இப்போது நல்லா ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் சேஞ்சரான மேட்டர்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு ஸ்பெக்கை தான் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 5K ஷூட்டிங்கில் ஓப்பன் கேட்டை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இது FX3லே அப்கிரேட் பண்ணி ஆனால் வரும், FX3 அப்டேட்டில் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் வரலை. FX2 விட்டாங்க, அதில் வராதுன்னு தெரியும், பட் ஆனால் அதுலேயுமே கொடுக்கல. ஸோ ஓப்பன் கேட் ஃபஸ்ட்டு கொடுத்தது எந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மார்க்கெட்டில் கெனான் கொடுத்தா நாட் அபவுட் பேனசானிக் பற்றி தெரில. கெனான் C50 கொடுத்தான், ஓப்பன் கேட் கொடுத்தான். பட் அந்த நல்ல சூப்பரான ஸ்பெக்கு, நம்ம வேணும்னா வெர்டிக்கலாக வச்சுக்கலாம், ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம், 1:1. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஷியோவில் ஆல்மோஸ்ட் இது வந்து 5 ரேஷியோ கிட்ட நம்ம மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக FX5ல ஷூட் பண்ண முடிஞ்சது வந்து 16:9 ரீல் ரேஷியோ. எப்பவுமே நம்ம பண்ணுவோம் ரீல் ரேஷியோ. 17:9 பண்ணலாம். இதில் 16:9 பண்ணலாம், 17:9. கிரியேட்டருக்கு வந்து நிறைய என்லெஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவிட்டி காட்டலாம். என்னென்னா இப்போ எப்படிலாம் நீங்கள் பண்ணணும், ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுறீங்க, ஒரு சீரீஸ் எடுக்கிறீங்களோ, இல்லை சம்திங் ஒரு பாட்காஸ்ட், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கண்டென்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேட்ட மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் ஷூட் பண்ண முடியும்னு உங்களுக்கு இருக்குன்னா அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். நம்ம ஷூட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எப்படி வேணால் அதை பயன்படுத்திக்கலாம். ஒன்லி 60 தான் பண்ண முடியும். 5Kல 3:2 ஓப்பன் கேட்டில் ஒன்லி 60 ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், 30 ஃப்ரேம்ஸில் பண்ண முடியாது. ஸோ இது டாப்புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடி 4K 120 வித்தவுட் கிராப் பண்ணலாம். அது ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்த ஒரு விஷயம் தான். இதில் 250 ஃப்ரேம்ஸ் வித் கிராப்போட இல்லை. ஆக்சுவலி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4Kல 120 கொடுத்துருக்கான், ஆனால் 240 வரைக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்கிரேடில் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் 240 வரைக்கும் 4Kல. உங்களுக்கு அப்படி 240 ஃப்ரேம்ஸும் வித்தவுட் கிராப்பில் எடுக்கணும்னா 1080p ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1080pல 240 அவைலபிள் வித்தவுட் கிராப். அண்ட் அடுத்த ஒரு பிக்கெஸ்ட் சூப்பரான ஒரு நல்ல விஷயம்னா ட்ரிபிள் பேஸ்டு ISO. சூப்பரான ஒரு விஷயன்றத விட அது ஒரு நல்ல விஷயம் தான். சூப்பரான விஷயம்ன்ற அளவுக்கு சோனி யூசர்ஸ்க்கு அது தெரியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராண்ட்ல வந்து எடுத்துட்டு வராங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கோ இல்லை ஃபிலிம் ஷூட்டர்ஸ்க்குமே இந்த எக்ஸ்ட்ரீம் லோ லைட்ன்றது வந்து இன்னுமே எல்லாரும் ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்பவுமே இருந்தது வந்து 800ம் 12,800 தான் வந்து சோனியோட டுவெல் பேஸ் ISO. நம்மளதில் வந்து 6400 வரும். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, நடுவில் ஒரு 4000 ஆட் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்டார்டிங் வந்து 800 எடுக்கலாம் ISO. ஐஎண்ட் வந்து 12,800 பேசிக். இதில் சென்டரில் ஒரு 4000 கொடுத்துருக்கான். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லோவில் தான் நம்ம 12,800 போனோம். அப்படி இல்லைனா கொஞ்சம் 4000 நீங்கள் மேனேஜ் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி அடுத்தவங்களும் யாருனா கொடுக்கலாம், இது கோ வெல் நல்லா போச்சுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 ஸ்டாப் டைனாமிக் ரேஞ்ச். மோஸ்ட்லி எல்லாம் 12 15 வரைக்கும் மேக்ஸிமம் 15 வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஈவன் 16th கிளைம் பண்ணுறாங்க சோனி FX5க்காக. குட் திங் தான். அது வந்து யூஸ் பண்ணும்போது தான் வந்து செமையாக இருக்கும். சினிமோட்டோகிராஃபர்ஸ், ஃபிலிம் ஷூட்டர்ஸ் இவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும். யாருமே வந்து அந்த அளவுக்கு போய் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. அந்த அளவுக்கு போய் 16 15 ஸ்டாப்லாம் ஒர்க் பண்ண போகிறது மோஸ்ட்லி ப்ராப்பராக எடுத்துருவாங்க. இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் ஏன்னா ஒரு கண்டிஷனில் போதும் அது கண்டிப்பாக செம்மையாக யூஸ் ஆகும். அதான் எண்ட் ஆஃப் த டே வர நியூ டெக்னாலஜி வந்து அந்த கிரியேட்டர்ஸ்க்கு இனிமேல் கொஞ்சம் இப்போ எப்படி ஒரு ஷூட்டருக்கு வந்து இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்குன்னா ஒரு எடிட்டருக்கு இந்த ஆப்ஷன் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் வெர்சடைலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாப்ஸ் இன்பில்ட் ஸ்டெபிலைசேஷன், இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன அந்த கெனான் C50 ஒரு நேரம் ஆயிடுச்சு. அதுவே லாஸ்ட்டாக லான்ச் ஆனால் கெனானோட அதில் வந்து ரொம்ப பேசின ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படின்ற விஷயம் தான். பட் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சினிமா கேமரால ஆக்சுவலாக ஸ்டெபிலைசேஷன் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. பட் அது ஒரு சின்ன ஆப்ஷன் தானே. இப்போ இந்த கமர்ஷியல் யூஸ் பண்றவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாதுல்ல. அதர் பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு சில அப் டு ஹை குவாலிட்டி வெட்டிங்ஸ், ரொம்ப ஹை ரேஞ்ச் வெட்டிங்ஸ்க்குமே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக அது வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பிக்கர் சைஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 inch பாடி வைஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீனுமே வந்து ஃபுல்லி ஆர்டிகுலேட்டட் டச் ஸ்க்ரீன். A75 M5ல இருக்க மாதிரியே இப்போ கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் பாடி சைஸுமே லைட்டாக பிரெத்தாக இருக்குது. ஹைட் ஆகலை, பிரெத் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. FX3 விட லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டிட்டாச்சபிள் EVF கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணானா எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு EVF ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் EVF போட்டால் XLR ஹேண்டில் போடுவோம். XLR ஹேண்டில் போடலாம். அதான் வெதர் உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான் ஆக்சுவலாக. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து அது இல்லாமல் வெறும் பாடியை வச்சு நம்ம வேணும்னா மானிட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். EVF அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா டச் பண்ணிக்கலாம். இதில் இது கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு XLR ஹேண்டில் கொடுத்துருக்கான். அதுவுமே எக்ஸ்ட்ரா தான் XLR ஹேண்டில் கொடுத்துருக்கான். அதில் 32 bit ஆடியோ ஃப்ளோட் கொடுத்துருக்கான் ப்ரோ. ஆமாம். பட் நான் நாட் இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஃபார் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அதாவது நம்ம ஷூட் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் லோ பண்ணுறதோ கிட்டத்தட்ட அது நம்ம ரா எடிட் பண்ணுற மாதிரி தான். அண்ட் டியூவல் CFX Express டைப் A கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து சோனி டிசப்பாயிண்ட் பண்ணுறான். ஒன்லி CFX டைப் A தான் கொடுக்குறான். டைப் A ஒன்லி ஃபார் சோனி யூசர்ஸ்க்கு மட்டும்தான். அதர் யூசர்ஸ்க்கு வந்து கெனானில் வந்து டைப் B இருக்குது, நிக்கானில் டைப் B இருக்குது. அந்த இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான கார்டெலாம் இருக்குது. நல்லா நமக்கு சப்போர்ட்டுமே பண்ணும். ஹீட் ப்ரொடக்ஷன் எவ்ரி திங் வந்து ரைடிங் ஸ்பீடு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இவன் 5K வரைக்கும் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இந்த கார்டில் வந்து இவன் கார்டு தான் யூஸ் பண்ணணும் போது அது வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன தான் ப்ரோக்ரேட் V90 போட்டாலுமே இந்த 5Kல 3:2 அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு சென்சாரோட ஓப்பன் கேட் ரெக்கார்ட் பண்ணனா கஷ்டம். மற்ற கார்டில் அவன் கார்டில் தான் பண்ண முடியும். ஸோ அது ஒரு யூனிவர்சலாக கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் குட் டு கோ. அண்ட் நியூ UI கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கால்டு வெனிஸ் ஸ்டைல் மெனு. வெனிஸ்னா வந்து பெரிய கேமரா வரும்ல, அந்த கேமரா அது வெனிஸ்ன்னு சொல்லிட்டு சோனிலே வெனிஸ்ன்னு சொல்லிட்டு சில பாடிஸ் இருக்கு. ஸோ அதோட மெனு டைப் தான். ஆக்சுவலாக நான் அதை வந்து ரொம்பவே வரவேற்கிறேன். ஏன்னா சோனியோட மெனு சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு கொலாப்சிங் டீட்டெயில்டு ஒரு கிளியர்டு மெனு சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளீனாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. வந்து இந்த ஒரு மெனு சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் பார்க்கல. பட் புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. பாடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 750 grams. இந்த வெயிட் வந்து சூப்பரான விஷயம். கஷ்டமாக இருக்காது, ஈஸி டு கோ, லாங் டைம் வந்து கேரி பண்ணலாம், ஹேண்டில் ஷூட் பண்ணலாம். ப்ளஸ் இன்பாடியுமே ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதால ஹேண்டில் ஷூட் பண்ண சொல்ல வீடியோ கிளிப்ஸுமே நல்லா இருக்குது. ஆடியோ கிளிப்ஸ் பார்த்து வந்தோம். ஹேண்டில் ஷூட் பண்ண சொல்ல நல்லாவே இருக்குது. 16 bit கலர் கொடுத்துருக்கான் ரால. மோஸ்ட்லி வந்து 10 bit 12 bit தான் கொடுப்பாங்க இந்த ஸ்மால் பாடியில். FX3லையுமே கொடுத்துருக்கான், 12 bit தான் கொடுத்துருக்கான். ப்ளஸ் 15 ஸ்டாப் ஆஃப் டைனமிக் ரேஞ்சு, இந்த எல்லாமே சேர்ந்து அதோட ஒர்க் பண்ண சொல்ல ஃபுல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ணால் அதோட அவுட்புட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $5,500. XLR-ஓட எக்ஸ்ட்ரா வரும் போல. நான் பாடி மட்டும் பார்த்தா $5,000 கிட்ட. $5,000க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி ஒர்த்து தான். என்ன கேட்டால் ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வெட்டிங்ஸே பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அபோவ் ஒரு 50 lakhsக்கு நீங்கள் ஒரு பர் வெட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேமராஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதை விட லெஸ் தென் ப்ரைஸ்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4K 120 FPS இன் மோர் தென் எனஃப். FX3லே சூப்பராக பண்ணிட்டு போகலாமே, நிக்கான் ZR-ல சூப்பராக பண்ணிட்டு போகலாமே. பண்ணலாம். we have plenty of options in market. பட் அதுக்கு நான் இந்த ப்ரைஸ் போட்டு இந்த கேமரா வாங்குவேன்னா கிடையாது. நான் இந்த கேமரா எதுக்கு வாங்குவேன் அப்படின்னா அந்த ஓப்பன் கேட் ஆப்ஷன் வாங்குவேன். 16 பிட் சொன்ன மாதிரி கலர் சயின்ஸாக இருக்கட்டும் as well as டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், அந்த 16 பிட் எனக்கு தேவைன்னா ஐ கேன் பர்ச்சேஸ். பட் 16 பிட் யாருக்கு இங்கே தேவை கிடையாது. ரொம்ப ஃபிலிம் மேக்கர்ஸோ இல்லை ஆட் கண்டென்ட் பண்ணுறவங்களோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ்க்காக தான் இது மேக் பண்ணது. பட் ஜஸ்ட் லைக் தட் வெட்டிங்க்கு எடுத்துன்னு தூக்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் டீல். பட் நீங்கள் வந்து ஒரு 1 crore ஒரு வெட்டிங் பண்ணுறீங்க, இது வந்து ஒரு 3 days வெட்டிங், ஒரு பெரிய ஒரு விஷயம். இது ஏன் நான் சொன்னா நாங்கள் வெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால இதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சரிங்களா. எக்ஸாக்டாக ஒரு ஆட் நீங்கள் ஷூட் பண்ண போறீங்களோ, ஒரு ஃபிலிமோ, ஏதாவது ஒரு சீரிஸோ, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, இல்லை ஆக்சுவல் ஃபிலிமோ, பி கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் யூஸுக்காக மட்டுமே வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு அதுதான் வேல்யூ. அந்த ஓப்பன் கேட்டும் அந்த 16 பிட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரைஸுக்கான வேல்யூன்னு நான் நினைக்கிறேன். FX3ல இருக்க பேட்டரியை விட இது வந்து ஆல்மோஸ்ட் 20 minutes எக்ஸ்ட்ரா டைம் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு யூஸ் பண்ண தேவைன்னா அவங்களுக்கு தேவை. நம்மனா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம், சார்ஜ் போட்டுப்போம், மாற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு கிம்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ரெகுலராக பேட்டரி சேஞ்ச் பண்ண முடியாதுன்றவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் புது UI, புது ப்ராசஸர், அந்த ஒரு பர்டிகுலர் பாடிக்கு, ஸோ எல்லாமே கம்பைன் ஆகிட்டு வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக கையில் கிடைச்சா அது ஒரு வீடியோ போடுறோம். ஸோ நாங்களும் ட்ரை பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வேறு எதனா புது ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு எதனா தெரியணும்னா சொல்லுங்கள், முடிஞ்சால் அதை கையிலேயே வச்சுட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ண பார்க்குறோம், யூஸர் ரிவ்யூவாக. We'll see you next video. Bye.